மெரினா கடற்கரைக்கு அடுத்து சென்னையின் மற்றொரு அடையாளமாக இருந்தது வள்ளுவர் கோட்டம். 33 அடி உயர தேர், 4000 பேர் வரை அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய அளவில் தூண்களே இல்லாத பெரிய அரங்கு. 1330 திருக்குறளையும் நேர்த்தியாக சலவை கல்லில் எழுதப்பட்ட விதம் என்று 5 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்த சுற்றுலா தலமாக விளங்கிய வள்ளுவர் கோட்டம் இன்று பராமரிப்பின்றி கண்காட்சி நடத்த மட்டுமே பயன்படும் அரங்காக மாறியுள்ளது. நாங்கள் ஸ்ரீ ஸ்கூல் முடிச்சுட்டு எப்போவும் இந்த பக்கம் வள்ளுவர் கோட்டம் பக்கம் போவோம். வெளிலன்னு பார்க்கும்போதே அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் டெவலப் பண்ணால் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், ஸ்கூல் பசங்க உள்ளே போகிறதுக்கும் அவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏதாவது பார்க் மாதிரி செய்யலாம், கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், யாராவது பார்க்குற மாதிரி எல்லோரும் வந்து உட்காரலாம். அதாவது ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது அந்த இடமே, ரொம்ப வேஸ்டேஜ் மாதிரி, ரொம்ப அன்க்ளீனாக இருக்குது. வால்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இல்லை வெளிலேருந்து பார்க்கறதுக்கு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் எல்லோரும் வந்துட்டு போவாங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்கும். ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஒன்றும் கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய ரிசர்ச்சர் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். நிறைய ட்ராமாஸு, முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தான் நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி, டீச்சர்ஸ்க்கு நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அது மாதிரிலாம் கொடுத்தோம்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக. வள்ளுவர் கோட்டம் ஆரம்பத்தில் திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட எல்லா திருக்குறள் அந்த மாதிரி ஒரு நல்ல சுற்றுலா இடமாக தான் இருந்துச்சு. இப்போது வணிக ஸ்தலமாக மாறிடுச்சு. பெரிய ஃபேரு, அந்த மாதிரி ஹேண்ட்லூம் இது அந்த மாதிரி போட்டு மக்களை வர வைக்கிறாங்க. இதை நிப்பாட்டிட்டு இது சுத்தமாக எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு பூங்கா மாதிரி, இல்லை ஒரு அரசாங்கமே இதை ஏற்று இதை வந்து ஒரு நல்ல பொதுமக்களுக்கு தேவையான இந்த வள்ளுவர் சம்மந்தப்பட்ட எல்லா இதையும் அதில் கொண்டு வந்து அவர் சம்மந்தப்பட்ட புத்தகம் திருக்குறளோட முக்கியமான செய்திகள் வந்து மக்களுக்கு சென்று சேரணும். இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணுமே தவிர இது பழைய மண்டபம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. உலக பொதுமறை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் என்று ஏகத்துக்கும் பெருமைப்பட்டு கொள்ளும் நாம் இன்றைய வள்ளுவர் கோட்டத்தை நேரில் சென்று பார்த்தால் வள்ளுவருக்கா இந்த நிலை என்று பரிதாபப்பட தோன்றும். சினிமா பிரபலங்களுக்கு மணிமண்டபம் கட்ட பணத்தை ஒதுக்குபவர்கள் வள்ளுவர் கோட்டத்திற்கு சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என்பதை கூட மறந்துவிட்டோம். தமிழை உயிர் மூச்சாக நேசிக்கும் தலைவர்களுக்கு இந்த வள்ளுவர் கோட்டம் கண்ணில் படாமல் போனது ஆச்சரியமான விஷயம்தான். பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய அந்த வள்ளுவர் கோட்டம் என்பது தலைவர் கலைஞர்கள் கட்டினார்கள் என்பதற்காகவே அதிமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை பராமரிக்காமலும் அதை சீர் செய்யாமலும் தொடர்ந்து விட்டுவிடுகிறார்கள். வள்ளுவர் கோட்டம் திமுக ஆட்சி காலங்களிலே மட்டும்தான் எல்லா நாட்களிலும் அங்கே விழாக்கோலமாய் ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டே இருக்கும். கடந்த 4 ஆண்டுகளில் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு 4.5 ஆண்டு காலமாக அது பராமரிக்கப்படாமலேயும் அந்த அரங்கம் எந்த வகையிலும் பயன்படுத்தப்படாமலேயும் சீர்கெட்டு கிடக்கிறது. வள்ளுவர் கோட்டம் கட்டுவதற்கு முன்னால் சென்னையில் சேகரமாகிற குப்பைகளை எல்லாம் கொட்டி வைக்கிற ஒரு குப்பை கொட்டுகிற இடமாக இருந்தது. அந்த இடத்தை தலைவர் கலைஞர்கள் ஒரு கவின்மிகு பண்பாட்டு சின்னமாக மாற்றினார்கள். ஆனால் அந்த இடம் மீண்டும் பழைய நிலைக்கே போய்விடுமோ என்கின்ற அச்சம் சென்னை வாசிகளால் இன்றைக்கு பெரிய அளவிலே படர்ந்திருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தின் உள்ளேயும் பசுமையை ஏற்படுத்திடுகிற வகையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் உள்ளேயும் அந்த பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டது. அங்கே ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி என்கின்ற ஒரு PRO என்று சொல்லப்படுகிற பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒருவர் நிரந்தரமாகவே அங்கே அலுவலகத்தில் அமர்த்தப்பட்டு அந்த வள்ளுவர் கோட்டத்தை தொடர்ந்து கண்காணித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வள்ளுவர் கோட்டத்தை சுற்றியுள்ள எதிரில் உள்ள எந்த பூங்காவும் பராமரிக்கப்படுவதும் இல்லை. நீர்வீழ்ச்சிகளும் இன்றைக்கு இயங்காத நிலையிலே இருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்திற்கு உள்ளே இருக்கிற பூங்காக்களும் பராமரிப்பின்றி பசுமை குலைந்து காய்ந்து கிடக்கிறது. உள்ளே அந்த அரங்கமாக இருந்தாலும் சரி, திருக்குறள் பொதிக்கப்பட்ட அந்த 133 அதிகாரங்களுக்கு உள்ள அந்த கிரானைட் கற்களாக இருந்தாலும் சரி, காதலர்கள் உட்கார்ந்து கதை பேசுகிற இடமாக மாறி இன்றைக்கு கலையம்சம் முழுமையாய் சீர்கெட்டு கிடக்கிறது. இது தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு விடப்படுகிற ஒரு அறைகூவலாகவே இது போன்ற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது.
தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதிகளையும் இலவசங்களையும் அள்ளி தெளிக்கும் தலைவர்கள் வள்ளுவர் கோட்டத்தை புனரமைக்க நடவடிக்கை எடுத்தால் தமிழுக்கு ஆற்றிய பெரிய தொண்டு இதுதான்.